Hello, welcome to Suki Institute of Excellence. I am Ephraim Rufus, your CLAT and CUTE guide. In this video, I am going to explain about CUTE. CUTE இந்த எக்ஸாம்னா என்ன இதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலே நீட்டு தெரியும், ஜேஇ தெரியும். ஆனால் யாருக்குமே கிளாட்டும் கியூட்டும் அவ்வளோவா தெரியாது. நான் கிளாட்டை பற்றி லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் கியூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது CUET அப்படின்னா என்னென்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த எக்ஸாம் வந்து இயர்லி ஒன்ஸ் நடத்துவாங்க. அதாவது இப்போ 2025க்கு மேலே நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாம் எதுக்கு, இந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாமோட மார்க்கிங் ஸ்கீம், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி என்னென்னா 12th முடிச்ச எழுதிட்டு இருக்க இப்போ எழுத போகிற எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதலாம். இதோட ஏஜ் லிமிட் என்னன்னா, ஏஜ் லிமிட் கிடையாது, எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் எழுதலாம். இதோட கொஸ்டின் டைப் எப்படின்னா ஆப்ஜெக்டிவ் டைப் தான், MCQs இருக்கும். மார்க்கிங் ஸ்கீம் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா மூணு செஷனாக உண்டு. ஃபர்ஸ்ட் செஷன் 1, செஷன் 2, செஷன் 3ன்னு. செஷன் 1 வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கும். அதாவது நீங்கள் தமிழ் லாங்குவேஜும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இதுலேருந்து 50 கொஸ்டின்ஸில் நீங்கள் 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். அதே மாதிரி செஷன் 2க்கும் உங்களோட டொமைன் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். டொமைன் சப்ஜெக்ட்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அப்படின்னு ஒரு 26 டொமைன்ஸ் இருக்குது. இந்த டொமைன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இதில் அதாவது கெமிஸ்ட்ரி டொமைன் எடுத்து எழுதினவங்க வந்து 8 lakhs பேர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் டொமைனில் 6 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் எழுதியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஸ்டேட்ஸில் மேக்ஸில் ஒரு 4 lakhs எழுதியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் ஒரு 1.5 lakhs 1.5 lakhs எழுதியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு ஈஸியான சப்ஜெக்டை எடுத்து எழுதலாம். நீங்கள் ஃபிசிக்ஸ் நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும். நீங்கள் ஒருவேளை ஒரு பயாலஜி ஸ்ட்ரீமில் இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எடுத்து எழுதலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரீம்லேருந்து எடுத்து எழுதலாம். இது மூலமாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற மூலமாக என்ன பண்ணலாம்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மட்டும், அது போக கொஞ்சம் யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெயினாக இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் CUET. இந்த எக்ஸாமோட பெனிஃபிட் என்ன, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகிற மூலமாக நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதான் காலேஜஸ் தான் நிறையா இருக்குது. நம்ம ஏன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் இந்த கியூட்டுங்கிற எக்ஸாம் எழுதி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகணுன்னா அதுக்கு நான் கொஞ்சம் பாயிண்ட் சொல்கிறேன். எதுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகணும்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு டீச்சிங், அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் எடுக்கிற கிளாஸஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிளாஸஸே வேறு லெவலில் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து அது ஃபர்தராக நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அவங்க எடுக்கிற கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸே அந்த கிளாஸஸ்லாம் உயர்த்தும். ரெண்டாவது என்ன சொல்லுவேன்னா அங்கே உள்ள கேம்பஸ் என்விரான்மெண்ட்டை சொல்லுவேன். அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி படிக்கீங்கன்னா அங்கே வந்து இந்தியாவோட எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. அது மூலமாக உங்களோட கனெக்ஷன்ஸ் எல்லா நெட்வொர்க் எல்லாமே பெருகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லாங்குவேஜ் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம். இதெல்லாம் உங்களோட கரியர் அப்கிரேடேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது என்னன்னா இங்கே உள்ள ஸ்கோப். இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மூலமாக நமக்கு ஸ்கோப் என்னன்னா, ஒரு ஸ்டாட் சொல்கிறேன். அதாவது இந்தியாவில் உள்ள 60 to 70% பியூரோக்ராட்ஸ், அதாவது IAS, IPS ஆஃபீஸர்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், அவர் கூட JNUவில் படித்தவர் தான். அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்குது. அதுதான் நம்பர் 1 கியூட்லேயே ரேங்கிங் ஃபர்ஸ்ட் இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அதுதான், JNUவில் படித்தவர். அதே மாதிரி நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து இங்கே படித்தவங்க தான், அதாவது இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்க தான். நாலாவது என்ன சொல்வேன்னா பிளேஸ்மெண்ட் சொல்லுவேன். இங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்டே 8 LPA. அது கூட இதோட ஹையஸ்ட் LPA இருக்குது. நான் ஆவரேஜ் LPA சொல்கிறேன். ஆவரேஜ் LPA 8 lakhs per annum கிடைக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இங்கே படிக்கிறது மூலமாக. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் மார்க் டெஸ்ட் வேணும்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் சிலபஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா எங்கள் வெப்சைட்டை பார்த்துக்கோங்க. இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்கும். தேங்க்யூ.